அதிசயமான கர்த்தராம் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அன்பானவர்களே, உங்களை வாழ்த்துகிறோம். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு பதில் தருவேன். நீ அறியாததும் உனக்கு எட்டாவதுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன் என்று கர்த்தாதி கர்த்தர் வாக்களித்திருக்கிறார். என்றால் நாம் ஆராதிக்கிற தேவன் உயிருள்ள தெய்வம், மனதுருக்கமுள்ள ஒரு தெய்வம், கரிசனை கொண்ட ஒரு தெய்வம். பெற்ற தாய் தன் பிள்ளை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லி தன்னை மனித குலத்திற்கு வெளிப்படுத்திய தெய்வம். ஆகவே அருமையானவர்களே, உலகத்தாரை போல அல்ல, பரலோக தேவனுடைய ஜனங்களாய் நீங்கள் எப்பொழுதும் எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் இயேசுவை நோக்கி கூப்பிடுங்கள். உங்கள் வாழ்க்கையில் அவர் இடைப்படுவார். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் 4வது வசனத்தை பாருங்கள். பைபிள் ஒரு அற்புதமான சத்தியத்தை நமக்கு போதிக்கிறது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அன்பானவர்களே, இந்த சவுல் என்பவர் அவருடைய தகப்பன் ஒரு பரிசேயன், அதாவது யூத மதத்தில் ஒரு போதகர். இவர் அநேக நாட்டு பாஷைகளை படித்த மனுஷன். கமாலியேல் என்று சொல்லும் ஒரு யூத வேதாகம தலை சிறந்த அறிஞரிடத்தில் இவர் நியாயப்பிரமாணங்களை படித்து முடித்தவர். யூத மத காரியத்தில் மிக வைராக்கியமான ஒரு இளைஞராய் அவர் இருந்தார். ஆண்டவராய் இயேசு சாவை அவர் ஜெயித்து உயிரோடு எழுந்து பரலோகம் சென்றார் என்று சொல்லி அப்போஸ்தலர்கள் எங்கெல்லாம் போதித்த போது அது இவருக்கு பரியாசமாய் தெரிந்தது. என்றால் இயேசு பரலோகத்துக்கு ஏறி சென்று 7 ஆண்டுகள் கழித்து தான் இந்த சவுல் தொடப்பட்டார். ஆகவே அவர் யூத மார்க்கத்தில் வைராக்கியமுள்ள ஒரு மத வெறியனாய், மத பற்றுள்ளவனாய் அவர் இருந்ததின் விளைவு என்ன, கடவுள் மகனாக வர முடியுமா, மனிதனாக வர முடியுமா என்று சொல்லி தனது அறிவின் உச்ச நிலையில் இருமாப்புள்ளவராக இருந்தார். கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துவதும் கிறிஸ்தவர்களை அடிப்பதும் சிறைகளை தள்ளுவதுமாக இருந்தார். இன்றைக்கு இருக்கிற சிரியா என்று சொல்லும் இடத்தில் உள்ள டமஸ்காஸ் என்ற இடத்துல தான் அன்றைக்கு கிறிஸ்தவர்கள் அதிகமாக இருந்தார்கள். அந்த கிறிஸ்தவர்களை எப்படியாகிலும் கைது பண்ண வேண்டும், சித்திரவதை பண்ண வேண்டும், இயேசு மறுதலிக்கு செய்ய வேண்டும் என்ற ஆணித்தரத்தோடு இந்த சவுல் பெருங்கூட்ட இராணுவ வீரர்களோடு போகும் வழியில் வானத்திலிருந்து ஒரு ஒளி தோன்றி சவுல் 2 கண்களை இழந்து குருடனாய் கீழே விழுந்தான். அந்த ஒளியிலிருந்து ஆண்டவர் இயேசு பேசினார். சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று ஆண்டவர் பேசினார். இந்த சவுல் ஆண்டவர் இயேசுவை பார்த்ததே கிடையாது. ஆனால் அந்த ஒளியின் தேவன் சொல்லுகிறார், நீ என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று. அன்றைக்குத்தான் சவுளுடைய ஆத்துமாவில் ஒரு நிச்சயம் வந்தது. கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துவது நாம் இயேசு கிறிஸ்துவை துன்பப்படுத்துகிறோம் என்று சொல்லி. ஆமென் அன்பானவர்களே, என்ன ஆச்சரியம்! அந்த தேவன்தான் சீனாய் மலையிலே மோசேக்கு ஒளியாய் வந்த தேவன். அவர்தான் உலகத்தின் இரட்சகராய், ஒளியின் கடவுள்தான் இயேசுவாக வந்தார் என்பதை சவுல் இந்த இடத்தில் அறிந்து கொண்டார். அனானியா என்னும் சீஷனுடைய ஜெபத்தால் சவுல் கண்கள் திறக்கப்பட்டது. ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் என்று சொல்லி தேவனுடைய சித்தத்தை செய்யும் ஒரு உத்தம அப்போஸ்தலனாக சவுல் அங்கு தன் வாழ்க்கையை முழுவதும் அர்ப்பணித்தார். இறுதி வரைக்கும், அவருக்கு ஏறக்குறைய 110 வயது வரைக்கும் உலகத்தின் பல நாடுகளுக்கு இயேசுவே கர்த்தர், இயேசுவே சத்திய தேவன், இயேசுவே உலக இரட்சகர் என்று அறிவிக்கிறவராக அவர் இருந்தார். லட்சமான மக்களை ரட்சித்தார். பல நாட்டு ராஜாக்களை ரட்சித்தார். பல தேசங்களை அவர் ரட்சித்தார். இயேசு கிறிஸ்து அவருடைய நாமத்தை ஆராதிக்கிற ஒவ்வொருடைய ஆத்துமாவில் இருக்கிற இரட்சகர் என்பதை சவுல் அறிந்து கொண்டுதான் பின்னாளில் அவர் சொன்னார், நான் சிலுவையில் அறையப்பட்டு விட்டேன், ஆனாலும் நான் பிழைக்கிறேன், நான் அல்ல, எனக்காக மரித்து எனக்காக உயிர்த்த இயேசு என்னோடு இருக்கிறார் என்று சொன்னார். ஏன், அன்று தமஸ்காக போகும் பொழுது நீ என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று சொன்னார் அல்லவா? இயேசுவை கண்ணால் பார்க்காத சவுல் கிறிஸ்தவர்களை அடித்தது, இயேசு கிறிஸ்துவை அடித்தது
என்பதற்கு பாடத்தை அன்றைக்கு தான் கற்றுக்கொண்டார். தன்னுடைய வாழ்க்கையை ஜீவனுள்ள தேவனுக்கென்று அவர் அர்ப்பணித்தார். இப்படிப்பட்ட ஒரு தொடுதல், மாம்சீகம், பாரம்பரியம், உலக சட்டத்திட்டங்கள், உலக செத்த மனித கற்பனையின் பொய் மதங்களில் சிக்கியிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த அனுபவங்கள் வர வேண்டும். நாம் அதற்காக அதிகமாக ஜெபிக்க வேண்டும். ஏன் கிறிஸ்தவத்துக்குள்ளே எத்தனையோ லட்சமான ஜனங்கள் இன்னும் பாரம்பரிய கட்டுக்கள் இருப்பதனால உயிருள்ள கர்த்தரை அறிகிற அறிவில்லாதவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுடைய அறிவு கண்களை ஆண்டவராய் இயேசு திறக்கும்படி நம்மை அர்ப்பணிப்போமா? நாம் ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, உம்மை அறிகிற அறிவை நிச்சயமாய் ஒரு நாள் ஒவ்வொருவருக்கும் வெளிப்படுத்துகிறீர். ஆகவேதான் நீர் உயிரோடு உள்ள தேவனாய் இருக்கிறீர். உலக முடியும் மட்டும் நீர் எங்களோடு இருப்பது ஒவ்வொருடைய அறிவு கண்களை திறப்பதற்காகவே, ஒவ்வொருவரும் அது ஊழியக்காரிகளாக மாற்றுவதற்காகவே, சிறந்த ஒரு அப்போஸ்தலர்களாக அவநம்பிக்கை கொண்டவர்களையும் மாற்றி போடுகிற தேவன். உமக்கு கோடி கோடி நன்றி ஆண்டவரே. உம்மை மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.